உடலில் கொலஸ்ட்ரால் சேர்வது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவில் உடலில் உயர் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பதை உணர்த்தக்கூடிய உடல் வலிகள் சம்பந்தப்பட்ட 7 சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிகுறி கால்வலி. உயர் கொலஸ்ட்ரால் காரணமாக இதயத்திலிருந்து கால்களுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் சுருங்குறது அல்லது அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியான காரணங்களால் கால்களில் திடீர்னு வலி ஏற்படும். இந்த மாதிரி கால்களில் நீங்கள் வலியை உணரும் போது உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது சிம்டம்ஸ் கால்களின் உணர்வு. ஹை கொலஸ்ட்ரால் காரணமாக இரவு தூங்கும்போது கால்கள் ஓய்வு நிலையில் இருக்கும்போது கால், பாதம் மற்றும் விரல் பகுதிகளில் எரிச்சல் அல்லது வலி ஏற்படும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை பரிசோதனை பண்ணிக்கொள்வது நல்லது. மூன்றாவது அறிகுறி மார்பு பகுதியில் வலி. இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கக்கூடிய தமனிகள் பாதிக்கப்படும் பொழுது மார்பக பகுதியில் வலி ஏற்படும். இது ஹை கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நான்காவதாக கீழ் முதுகு பகுதியில் வலி. அதிக கொலஸ்ட்ரால் முதுகெலும்புக்கு ஊட்டமளிக்கக்கூடிய தமனிகளை கடினமாக்கும். இதனால் கீழ் முதுகு பகுதியில் வலி ஏற்படும். அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய வலியை அலட்சியமாக விடக்கூடாது. உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஐந்தாவது மூட்டு வலி. கொலஸ்ட்ரால் கார்ட்லேஜ் செல்களில் அதாவது குருத்தெலும்பு செல்களில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது காலப்போக்கில் மூட்டுகளில் வலி ஏற்படும். இந்த சிம்டம்ஸ் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். ஆறாவது இடுப்பு வலி. கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது இரத்த நாளங்கள் சுருங்கி கை கால்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் போது புரதமனி நோய் ஏற்படும். இதனால் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படலாம். இந்த இடுப்பு வலி எதனால் வருது அப்படிங்கிறத கண்காணித்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏழாவது வயிற்று வலி. சில நேரங்களில் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு காரணமாக கல்லீரல் விரிவடைந்து கடுமையான வயிற்று வலி ஏற்படலாம். இந்த மாதிரியான வயிற்று வலி ஏற்படும் பொழுது அதை அலட்சியமாக விடாமல் மருத்துவரை அணுகி அதற்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரியான 7 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்து கொலஸ்ட்ரால் அளவை சரியான அளவில் இருக்கும்படி ட்ரீட்மெண்ட் செய்து கொள்வது நல்லது. இந்த உயர் கொலஸ்ட்ரால் அளவை எப்படி இயற்கையான முறையில் குறைக்கலாம் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்லாம், தினசரி உடற்பயிற்சி செய்யலாம், எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பழகணும், புகைப்பிடிப்பதை நிறுத்தணும், அதோட மது அருந்துவதையும் நிறுத்தணும். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது ஹை கொலஸ்ட்ரால் அளவோட பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவில் உயர் கொலஸ்ட்ரால் அதிகமாக உடம்புல இருந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.